வெல்கம் டு கிரேட் ஹோம் மேக்கர்ஸ். இன்றைக்கி திருக்கார்த்திகை ஸ்பெஷலில் நெய்யப்பம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெய்யப்பத்துக்கு 1 டம்ளர் பச்சரிசி, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, இது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு ஒரு 2 hours நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊறின அரிசியும் பருப்பையும் தண்ணியெல்லாம் நல்லா வடிய விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதோட ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு, இதை நைஸாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். அரிசியை அரைச்சாச்சு. இப்போ இதில் நல்லா பழுத்த ஒரு வாழைப்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதோட 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் தேங்காய், 1 கப் பச்சரிசிக்கு 1லேருந்து 1.25 டம்ளர் நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம். இப்போ இதை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்க போகிறோம். மாவு அரைச்சாச்சு அப்பத்துக்கு. இது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு 2 hours அப்படியே மூடி வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். 2 hours அப்புறம் இதில் இப்போது ஏலக்காய் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், முந்திரி பருப்பு பொடியாக நறுக்கினது கொஞ்சம், நெய் 1 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட அப்பா மாவு ரெடி. குழி பணியார கல்ல எண்ணெயும் நெய்யுமா காய வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து சின்ன குழி கரண்டி எடுத்து எல்லா அப்பம் குழியிலையும் நம்ம விட்டுக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். ஒரு பக்கம் வெந்த உடனே அடுத்த பக்கம் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், 2 பக்கமும் செவந்து நல்லா வெந்து வந்தாச்சு. எண்ணெயெல்லாம் வடிய விட்டு நம்ம எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான நெய்யப்பம் ரெடி. கண்டிப்பாக இந்த அப்பம் ரெசிப்பியை கார்த்திகைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். தேங்க்யூ.